ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم وقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء فنعم أجر العاملين صدق الله العلي العظيم. ஆரம்பமாக இவ்வுலகை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இனிய மார்க்கமாம் இஸ்லாத்தை இவ்வுலகில் அறிமுகம் செய்த எங்கள் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டுக்களை அணுவும் பிசகாது பின்பற்றிய அன்னாரின் உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கயாமம் வரை வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் என்னை படைத்தவன் பரிபாலிப்பவன் ஒரு தினம் மரணிக்க செய்யக்கூடிய அந்த அல்லாஹுவை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் நம் அனைவரையும் உண்மையான முத்தகீன்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானா. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் அனைவரும் ஓர் சங்கையான ஒரு மாதத்திலே வீற்றிருக்கிறோம். ஷஅபான் என்ற கண்ணியமான ஒரு மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு கண்ணியமான சிறப்பான ரமலானுடைய மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக இந்த நேரத்திலே இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் இந்த மாதங்கள் அனைத்தையும் அல்லாஹ் எமக்கு ஏற்படுத்தி இருப்பது நானும் நீங்களும் நல்ல அமல் செய்து ஒரு சுவர்க்கவாதியாக மாற வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணம்தான். அன்பார்ந்த சகோதரர்களே, உலமாக்கள் எழுதுகிறார்கள், அந்த உயர்ந்த சுவர்க்கத்துக்கு தகுதியான ஒரு அடியானாக ஒரு மனிதன் மாற வேண்டும் என்றால் முதலாவது அவனிடம் சீராக்கப்பட வேண்டிய ஒரு விடயம்தான் ஈமானுடைய பகுதி. அன்பார்ந்த சகோதரர்களே, உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள், அந்த ஈமானை இரண்டாக பிரிக்கிறார்கள். அதில் முதலாவது அல்லாஹுடைய நம்பிக்கை சீராக வேண்டும். அந்த மனிதனுடைய கல்விலே அல்லாஹுடைய நம்பிக்கை எந்தளவு சீராகுமோ அப்பொழுதுதான் அமால்களுடைய இன்பம் இருக்கும்.
அன்பார்ந்த சகோதரர்களே, மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய 13 வருட வாழ்க்கையிலேயும் அந்த சஹாபாக்களுடைய கல்விலே நிறைத்தது என்ன தெரியுமா? இந்த உயர்ந்த ஈமானுடைய பாடம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஈமான் சீராக்கப்படுகிறது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த சஹாபாக்கள் எவ்வாறு மாறினார்கள் தெரியுமா? எவ்வாறு மாறினார்கள் தெரியுமா? وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا. அந்த சஹாபாக்களுக்கு முன்னால் இந்த ஈமான் சீராக்கப்பட்டது. அதன் காரணமாக அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய குதுரத் பொருந்திய அந்த வசனங்கள் சொல்லப்பட்டால் அவர்களுடைய ஈமான் இன்னும் அதிகரித்தது. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த சஹாபாக்களுக்கு முன்னால் ஒரு குர்ஆனுடைய வசனம் அது கேட்கப்பட்டால் அவர்களுடைய ரியாக்ஷன் என்ன தெரியுமா? وَإِذَا سَمِعُوا مَا أُنزِلَ إِلَى الرَّسُولِ تَرَى أَعْيُنَهُمْ تَفِيضُ مِنَ الدَّمْعِ. அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆனுடைய ஒரு வசனம் கேட்டால் அவர்களுடைய கண்களால் கண்ணீர் வடிவதை தவிர வேற எந்த ஒன்றையும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறோம் என்றால், அல்லாஹுடைய நம்பிக்கை சீராக வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா கட்டங்களாக இருக்கலாம், இது அல்லாஹுடைய ஏற்பாடு. அது மட்டுமல்ல, முழு உலகத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு அவன் மட்டும்தான். அன்பார்ந்த சகோதரர்களே, 7 வானங்களாகலாம், 7 பூமியாக இருக்கலாம், அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ் மட்டும்தான் என்ற நம்பிக்கை சீராக வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் இந்த ஈமானை மட்டும் 1000 இடங்கள் அல்லாஹ் பேசுகிறான். சாலிஹான அமல் என்று குர்ஆன்ல எங்கெல்லாம் பாவிக்கப்பட்டதோ கிட்டத்தட்ட 80 இடங்களில் அல்லாஹ் ஈமானுடன் சேர்த்து பேசுகிறான். அமல் வேண்டுமா? ஈமான் சீராக வேண்டும், அல்லாஹுடைய நம்பிக்கை சீராக வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த நம்பிக்கை வர வேண்டும். நாங்க பார்த்தோம் அன்பானவர்களே, 2-3 கிழமைக்கு முன்னால அமெரிக்கால அந்த கலிபோர்னியா மாநிலம் நெருப்பு பத்துது. அன்பானவர்களே, அந்த நெருப்பை அணைப்பதற்காக ஹெலிகாப்டரில் இருந்தும் ரசாயன பதார்த்தங்கள் வீசப்பட்டு முயற்சி, தரைமார்க்கமாகவும் அதை அணைப்பதற்காக முயற்சி. ஆனாலும் அந்த நெருப்பு பத்துகிறது. ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், அமெரிக்காவுடைய 5 மாநிலங்கள் குளிர்ச்சி, அது கடினமான கூலாக இருக்குது. ஆனாலும் அந்த கலிபோர்னியாவுடைய அந்த பிரதேசம் நெருப்பால் பத்துகிறது. அன்பானவர்களே, அல்லாஹுடைய நம்பிக்கை. அல்லாஹ் கேட்கிறான், இந்த அவ்வளவு உலகத்துடைய கண்ட்ரோலும் யாருடைய கையில? இந்த நெருப்புடைய கண்ட்ரோல் யாருடைய கையில? குர்ஆன்ல அல்லாஹ் முழு உலகத்துடைய விஞ்ஞானிகளையும் பார்த்து கேட்கிறான். உலகத்திலே நாங்க தான் டெக்னாலஜி என்று சொல்லிக் கொண்டிருந்த அமெரிக்காவையும் பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அஃபமன் பியதிஹி மலகூது குல்லி ஷை. இந்த முழு உலகத்துடைய கண்ட்ரோலும் அது யாருடைய கையில? முழு உலகத்துடைய கண்ட்ரோலும் அது யாருடைய கையில? அல்லாஹ்வே பதில் சொல்லுகிறான். அல்லாஹ்வே பதில் சொல்லுகிறான். ஃபசுப்ஹானல்லதீ பியதிஹி மலகூது குல்லி ஷை. அல்லாஹ்வே சொல்லுகிறான், முழு உலகத்துடைய கண்ட்ரோலும் அது அல்லாஹ்வுடைய கையில மட்டும்தான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நம்பிக்கை வர வேண்டும், இந்த நம்பிக்கை வர வேண்டும். நாங்க சொல்றோம், அவரால் இது நடக்குது, இவரால் அது நடக்குது, அவர் வந்தா தான் இந்த ப்ராஜெக்ட் சரியா வரும். அன்பானவர்களே, யாராலையும் எந்த ஒன்றுமே நடக்குது இல்ல. மௌலானா உமர் பாலம்பூரி ரஹிமஹுமுல்லாஹ் இந்த கவிதையை குறிப்பிடுகிறார்கள். ஜோலா கஹா வோலா ஹுவா வோலா பி உஸ்மே லா ஹுவா ஜுஸ்லா ஹுவா குல்லா ஹுவா பிர் கியா ஹுவா அல்லாஹ் ஹுவா.
உலகம் சொல்கிறது அவரால் இது நடக்குது, இவரால் அது நடக்குது என்று உலகம் சொல்கிறது. ஜுஸ்லாஹுவா குல்லாஹுவா, மெஜாரிட்டியால மைனாரிட்டியால யாராலையும் எந்த ஒன்றுமே இல்ல. பிறக்கையாகுவா அல்லாஹுவா, அல்லாஹுவால மட்டும் தான் உலகத்துடைய ஒவ்வொரு துரும்பும் அசைகிறது. அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, என்ன சொல்ல வருகிறோம் என்றால் இந்த ஈமான் சீராக வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் எல்லா நபிமார்களுடைய சம்பவத்தையும் அல்லாஹ் பயான் பண்ணிவிட்டு சொல்லுகிறான். இதெல்லாம் நாங்க என்னத்துக்கு தெரியுமா காட்டினோம்? இந்த அவ்வளோ குதிரத்தையும் எதுக்கு தெரியுமா காட்டினோம்? வகதாலிக நுரி இப்ராஹீம மலகூத السماوات والأرض وليكون للموقنين. அல்லாஹ் சொல்லுகிறான், ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் இந்த வானம் பூமியுடைய எல்லா குதிரத்தையும் காட்டினோம். எதற்கு தெரியுமா? ஈமான்ல யகீன் உண்டாக வேண்டும், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உறுதியாக வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈமானில் உறுதியானவர்களாக ஆக்குவானாக, ஈமானில் உறுதியானவர்களாக ஆக்குவானாக. உலமாக்கள் சொல்கிறார்கள், ஒருவர் சுவர்க்கவாதியாக வேண்டும், நல்ல அமல் செய்ய வேண்டும் என்றால் ஈமான் சீராக வேண்டும். ஈமானுடைய முதலாவது பகுதி அல்லாஹுடைய நம்பிக்கை, இரண்டாவது மறுமை வாழ்க்கையுடைய நம்பிக்கை. ஒவ்வொரு மனிதருடைய கல்விலையும் ஏண்ட கல்வில வரணும் என்ன தெரியுமா? என்ன மௌத் எப்படி வருமோ தெரியா, நான் அல்லாஹ்வை சந்திக்கிற நாள் எப்படி ஆகுமோ தெரியா, என்ன மஹ்ஷர் எப்படியோ தெரியா, ஏண்ட சிராத் எப்படி அமைய போகுதோ தெரியா, ஏண்ட நிலைமை என்னவாகுமோ தெரியா. இந்த குமுறல் ஒரு முஃமினுடைய கல்வில அது கதறிக்கொண்டே இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவருடைய அந்த இறுதி பயணத்தை அல்லாஹ் சிறப்பாக்குவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் பயப்படணும். அன்பார்ந்த சகோதரர்களே, திடீர் என்ற ஒரு ஜனாசாக்கள் அன்று சொல்கிறார், தன்னுடைய மனைவியிடத்தில் ஒரு கோப்பி கொண்டு வாங்க என்று சொல்கிறார். மனைவி கோப்பியை ஊத்தி கொண்டு கணவனுக்கு கொண்டு வந்து வைக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த கோப்பியுடைய சூடு ஆறல்ல, அதற்கு முன்னால கணவனுடைய ரூஹ் போகுது. அல்லாஹு அக்பர். அன்பானவர்கள், அவ்வளவு சமீபம். அன்பார்ந்த சகோதரர்கள், எத்தனை ஜனாசாக்கள் அன்று எங்கட ஊர்ல அன்பானவர்களே பிரின்சிபல் டீச்சர்ஸ்மாரோட பேசிக் கொண்டிருக்கிறார். அதே சேர்ல அவட ரூஹ் போகுது. சொல்கிறார்கள், 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தார், 4 மணிக்கு கபர்ல வச்சிட்டும் வந்தோம். அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, இதுதான் நான் நீங்களும் சந்திக்க போறது. உலமாக்கள் சொல்கிறார்கள், ஒரு ஹதீஸ் போதும் உங்களோட மறுமையை தயாரிக்க, ஒரு ஹதீஸ் போதும் உங்களோட மறுமையை தயாரிக்க. இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ஒரு ஆச்சரியமான ஹதீஸ். அன்பானவர்களை சிந்திச்சு பாருங்க. சொல்கிறார்கள், உங்களோட உலகத்துடைய வாழ்க்கைக்கு, அந்த உலகத்துடைய வாழ்க்கை எவ்வளவு காலமெண்டா உங்களுடைய கையுடைய விரல், கைய அல்ல, கையுடைய ஒரு விரலை கடல்ல போட்டு எடுத்தா அந்த கையில இன்னைக்கும் தண்ணி என்று சொல்லுவோமா, ஒரு டொட் தான் நீக்கும். அதுதான் உங்களோட உலகத்துடைய வாழ்க்கை. அந்த பிரமாண்டமான கடலிக்குதே, அது மௌத்துக்கு பின்னால வாழ்க்கை என்று சொன்னார்கள் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களை யோசிச்சு பாருங்க, இவ்வளவு ஒரு பெரிய வாழ்க்கைக்கு நான் தயாராகணும். அன்பானவர்களே, இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லுகிறான். இதுக்கு நீங்க தயாராகுங்க. அன்பானவர்களே, இந்த ரமதான், இந்த ஷஅபான் எல்லாம் அதுக்குத்தான். அன்பானவர்களே, இந்த சக்கராத் எவ்வாறு அமைய போகும்? அல்லாஹ் சொல்லுகிறான், வன்னாஸிஆதி கர்கா வன்னாஷிதாதி நஷ்தா. ஒவ்வொருவருடைய நரம்பு நரம்பாக இழுக்கக்கூடிய நேரம் சக்கராத்.
ஒவ்வொரு நரம்பாக இழுக்கக்கூடிய நேரம் சக்கராத். அன்பானவர்களே, சிலருடைய சக்கராத் அது விளங்காது, இன்னும் சிலருடைய சக்கராத் 2-3 செகண்ட். அல்லாஹ் சொல்றான், ஹத்தா இதா பலகத்தில் ஹுல்கூம் வ அன்தும் ஹீனஇذ தன்ظுரூன். ரூஹ் இருக்கிறதே அது பெரு விரலிலிருந்து எடுக்கப்படும். ரூஹ் இருக்கிறதே அது பெரு விரலிலிருந்து எடுக்கப்பட்டு தொண்டை குழிக்கு வந்து நிற்கும். உலமாக்கள் சொல்கிறார்கள், அந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு கீழால அந்த ரூஹ் இருக்கிறதே தொண்டை குழிக்கு வந்ததற்கு பின்னால அது ஒட்டோவாக வெளியாக மாட்டாது. அல்லாஹுடைய கட்டளை வரணும். அல்லாஹுடைய கட்டளை வந்ததற்கு பின்னால்தான் அந்த தொண்டை குழியிலிருந்து ரூஹ் வெளியாகும். அதனால தான் பார்க்கிறோம் சிலருடைய சக்கராத் அன்பானவர்களே 2-3 மாதங்களும் ஆகும். அவர் பெட்ல தான் இருப்பாரு, தொண்டை குழிக்கு ரூஹ் வந்திருக்குது, அல்லாஹுடைய ஏவல் வரல, அப்படியே பெட்டோடி இருக்குது, மூச்சு மட்டும் தான் போகுது, மூச்சு மட்டும் பெய்து கொண்டிருக்குது. சிலர் சொல்கிறார்கள், இவருடைய ஹாலாத்தை பார்த்தா ஒரு இன்ஜெக்ஷன் அடிச்சு சரி நாங்க மௌத்தாக்கிடுவோமா என்று ஃபத்வா கேட்கிறார்கள். ஏன்? பார்க்கிறதுக்கு பரிதாபம். அன்பானவர்களே, 2-3 மாதம் சக்கராத். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அன்பான சகோதரர்களே, இப்படியான ஒரு வாழ்க்கை தான் இருக்குது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவருடைய அந்த சக்கராத்தை அழகாக்க வேண்டும். அன்பானவர்களே, நானும் நீங்களும் மரணிக்கக்கூடிய ஒரு நாள் அது வந்து தானாகும், அதில் சந்தேகமே இல்லை. என் மனைவிய, என் குழந்தைகளை, என் சொத்து சுகங்களை எல்லாவற்றையும் நான் அனாதையாக்கிவிட்டு செல்லத்தான் வேண்டும். மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மௌத்தானார்கள். ஒரு கவிஞர் குறிப்பிடுகிறார், லவ் கானத் துன்யா ததூமு லிவாஹிதி லகான ரசூலுல்லாஹி ஃபீஹா முஹல்லதா வமா அஹதுன் யன்ஜு மினல் மௌதி சாலிமா வமௌதுல் மனாயா கத் அஸாப முஹம்மதா. இந்த உலகம் ஒருவருக்கு நிரந்தரமாக இருக்கும் என்றால் மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு மேல் இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்களையும் விட்டு வைக்கவில்லை. மனாயா கத் அஸாப முஹம்மதா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிரியாவிடை சொன்னார்கள். அன்பானவர்கள், அல்லாஹ் என்னோட இறுதி நேரத்தை சிறப்பாக்கணும், உலகத்தில் எப்படியும் வாழலாம். அன்பானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பல சிக்கல்கள் உலகத்தில் சந்தித்தார்கள். கடைசியில் அல்லாஹ் அரசாட்சியை கொடுத்தான். இப்ப அவங்க அமைதியாகல, எனக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் தந்துட்டான், இப்ப நான் அரசாட்சியில நான் இப்ப அழகா இருக்கிறேன் என்று நிம்மதி அடையல்ல. அவர்கள் கேட்டொரு துஆ சூரா யூசுஃபுடைய கடைசியில் அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன தெரியுமா கேட்டாங்க? தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், இந்த கடைசி நேரத்தை அழகாக்கிடு யா அல்லாஹ். இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் எல்லாம் எனக்கு இருக்குது, ஆனாலும் யா அல்லாஹ் நல்லோர்களோட நீ சேர்த்துடு யா அல்லாஹ், சாலிஹீன்களோட சேர்த்துடு யா அல்லாஹ். இதைத்தான் கேட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்க வேண்டும். அன்பானவர்களே, மறுமையுடைய நாள் அது எப்படி குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்லுகிறான். அல் காரிஅத்து மல் காரிஆ வமா அத்ராக மல் காரிஆ யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்தூத் وتكون الجبال كالعهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية.
அல்லாஹ் சொல்லுகிறான், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அந்த திடுக்கிடக்கூடிய அந்த சப்தம் அது என்ன தெரியுமா? அது என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்கள் எல்லாம் ஈசல்களை போல பட்டு தெறிக்கக்கூடிய நாள், பட்டு தெறிக்கக்கூடிய நாள். மலைகள் எல்லாம், நீங்க பார்க்கக்கூடிய பிரமாண்டமான மலைகள் எல்லாம் பஞ்சு பஞ்சாக பறக்கக்கூடிய நாள். யாருடைய மீசான் அது கனத்தால் ஈக்குமோ அவங்க உயர்ந்த சுவர்க்கம். யாருடைய மீசான் அது குறையுள்ளதாக இருக்குமோ அவர்கள் அந்த நரகத்தில் தூக்கி வீசப்படுவார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக, நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, நானும் நீங்களும் என் ரப்புக்கு முன்னால நிற்கக்கூடிய நாள், அல்லாஹுக்கு முன்னால நின்றே ஆகணும். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுடைய கழுத்திலே அந்த பட்டோலைகள் எல்லாம் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. அல்லாஹ் சொல்லுகிறான், பாவிகளுக்கு சொல்லப்படும் இந்த பட்டோலையை நீ வாசிச்சு பாரு. உன்ட கேள்வி கணக்கு கேட்க தேவையில்ல, இதை பார்க்கிறதே உன் அதாபுக்கு போதுமாக மாறிவிடும். அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, அப்படியான நாள் அல்லாஹ் சொல்லுவான், கதறுவார்கள், ரப்பனா غلبت علينا شقوتنا وكنا قوما ضالين. சில மனிதர்கள் கதறுவார்கள், இன்றைக்கு நஷ்டமே, நாங்க நிறைய நல்ல மக்கள் எங்களுக்கு சொன்னார்கள், கணக்கெடுக்கல்ல, துனியாவுக்காகவே எங்க 24 மணித்தியாலத்தையும் நாங்க மண்ணாக்கிட்டோமே, இன்றைக்கு நஷ்டமே, எங்கட மூதேவித்தனம் மிகைத்து விட்டது என்று கதறுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வயகூலுல் காஃபிரு யா லைதனி குன்து துராபா. இன்னும் சிலர் சொல்லுவார்கள், நாங்க மண்ணோடு மண்ணாகிக்க கூடாதா, நாங்க மண்ணோடு மண்ணாக இருக்க கூடாதா என்று கதறுவார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னும் சிலருடைய நிலைமை என்ன தெரியுமா? யௌம யஅதுல் ஸாலிமு அலா யதைஹி யகூலு யா லைதனி இத்தகல்து மஅர் ரசூலி சபீலா யா வைலதா லைதனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா. சிலர் சொல்லுவார்களாம், எங்கட நண்பர்கள் சொன்னதை கேட்டு, எங்கட ஃப்ரெண்ட்ஸ்மார் சொன்னதை கேட்டு ஒரு ஃபன்னுக்காக இந்த பாவத்தை செஞ்சோமே, ஒரு 5 நிமிட 10 நிமிட இன்பத்துக்காக இந்த ஹராத்தை செஞ்சோமே, இன்றைக்கு நஷ்டவாளியாக மாறிட்டோமே என்று அவர்கள் கதறி கதறி அவர்களுடைய கைகளை கடித்து கடித்து துப்புவார்கள் மறுமையுடைய நாளையில். அல்லாஹ் குர்ஆனில் இதை சொல்லுகிறான். அன்பானவர்களே, நான் நீங்கள் வெற்றியாளராக மாறணும், அந்த உயர்ந்த சுவர்க்கத்துக்கு தகுதியான அடியானாக மாறணும். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய நல்லோர்களுக்கு தான் என்ற சுவர்க்கம். இன்னலில் முத்தகீன மஃபாஸா حدائق وأعنابا وكواعب أترابا وكأسا دهاقا. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வை பயந்தார்கள் தனிமையில, யாருமே இல்ல, வெளிநாட்டில யாருமே இல்ல, ஆனாலும் அல்லாஹ் பார்க்கிறான். என்ற போன் யாருமே இல்ல, ஆனாலும் இதில் என்ன பார்க்கிறேன், இது அல்லாஹ் பார்க்கிறானே, ஊருக்கு எனக்கு நடிக்கலாம், அல்லாஹ்க்கு முன்னால நான் நல்லவன். அன்பானவர்களை, இப்படி பயந்தார்களே அவர்களுக்கு உயர்ந்த சுவர்க்கம் என்று தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பானவர்களை, இதைத்தான் ஆசை வைக்க வேண்டும். என்ற மறுமையில நானும் நீங்களும் வெற்றியாளர்களாக மாற வேண்டும். இறுதியாக சொல்லுகிறேன், அன்பானவர்களே, நான் நீங்களும் படிக்க வேண்டிய ஒரு சஹாபிதான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பானவர்களே,
பனு குரைதாவுடைய யுத்தம். அந்த சந்தர்ப்பத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் மனில்லதி மௌத்தாக்கும், யா ரசூலல்லாஹ் உங்களோட சபையில யார் மௌத்தாக இருக்கிறார்? சென்று பார்க்கிறார்கள். அந்த கூடாரத்திலே சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தாக இருக்கிறார்கள். அன்பானவர்கள், அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் ஒரு சுப செய்தி. கியாமத்துடைய நாள் வரைக்கும் யாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நன்மாராயம் சொல்லப்படவே இல்லை. என்ன தெரியுமா சொன்னார்கள்? யா ரசூலல்லாஹ், இந்த சஅத் இப்னு முஆதுடைய ஜனாஸா எவ்வளவு கண்ணியமானது தெரியுமா? எவ்வளவு கண்ணியமானது தெரியுமா? இஹ்தஸ் அர்ஷுர் ரஹ்மான் பிமௌதி சஅத் இப்னு முஆத். யா ரசூலல்லாஹ், இந்த சஅத் இப்னு முஆதுடைய ஜனாஸாவுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது. அல்லாஹு அக்பர். அன்பானவர்களை யோசிச்சு பாருங்க, 7 வானங்கள் 7 பூமியை படைத்து பரிபாலிக்க கூடி அல்லாஹுடைய அர்ஷ் நடுங்குவதென்றால் உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்? இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய அர்ஷ் நடுங்கவில்லை. அல்லாஹுடைய அர்ஷை சுமந்து கொண்டிருந்த மலக்குமார்கள் இந்த சாலிஹான அடியான் வருவதையிட்டு சந்தோஷத்தால் குதித்தார்கள். அந்த குதிப்பு தான் அல்லாஹுடைய அர்ஷையை நடுங்க வைத்தது. அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, இதுதான் உலகத்தில் சாதனை. அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, சஹாபாக்கள் அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாஸாவை சுமந்து கொண்டு செல்கிறார்கள். அந்த முனாஃபிகீன்கள் கேட்கிறார்கள், என்ன வெறும் சந்தூக்க தூக்கி கொண்டு போறீங்களா? அப்ப சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹமலத்துல் மலாயிகா, மலக்குமார்கள் சுமந்து கொண்டு செல்கிறார்கள். அது மட்டுமல்ல, சலமத் இப்னு அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்க சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாஸாவை பார்க்க போனோம். எங்களை யாராவது மௌத்தானா பார்க்க போறத போல அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க 2-3 பேர் சேர்ந்து போனோம். போனா அவங்களோட வீட்டில் ஜனாஸா வைக்கப்பட்டு இருக்கிறது. நாங்க அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டு வாசலிலே நிற்கிறோம். அந்த நேரத்தில் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வாராங்க. சொல்கிறார்கள், அப்ப நாங்க பேசிக்கொண்டோம், ரசூலுல்லாஹ் பார்த்ததுக்கு பின்னால நாங்க பார்ப்போம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னால் அனுப்புகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்குள்ள நுழைந்தவுடனே பின்னால சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் அப்படியே நின்று கொள்ளுங்க, நீங்க யாரும் உள்ளே வரவானம். அப்படியே போன ரசூலுல்லாஹ் அப்படியே தன்னுடைய காலை உயர்த்தி நடக்கிறார்கள். சலமத் இப்னு அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு வரவானம் என்று சொன்னீங்க, உங்களோட காலை உயர்த்தி நடந்தீங்க, என்ன காரணம் யா ரசூலல்லாஹ்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷஹீதூன 70,000 மினல் மலாயிகா, 70,000 மலக்குமார்கள் சஅத் இப்னு முஆதுடைய முகத்தை பார்ப்பதற்காக வந்திருந்தார்கள். அந்த ஒவ்வொரு மலக்கும் எப்படிப்பட்டவர்கள் என்றால், லம் யஹ்பிது கபல தாலிக், இதற்கு முன்னால் இந்த பூமிக்கே இறங்காதவர்கள். அல்லாஹு அக்பர். சொல்லிவிட்டு சொன்னார்கள், எந்த அளவுக்கு மலக்குமாருடைய நெரிசல் என்றால், எனக்கு கூட சஅத் இப்னு முஆதுடைய முகத்தை பார்க்க கஷ்டமாக இருந்தது. ஒரு மலக்கு தன்னுடைய 2 சிறகுகளில் ஒரு சிறகை மடித்துக் கொண்டார். அதற்கு பின்னால்தான் நான் கூட சஅத் இப்னு முஆதுடைய முகத்தை பார்த்தேன் என்றார்கள் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, ஸஈதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் தான் சஅத் இப்னு முஆதுடைய ஜனாஸாவுடைய கபரை தோண்டினேன். அந்த கபரை தோண்ட கஸ்தூரி வந்து கொண்டே இருந்தது. ஒரு சஹாபி சொல்லுகிறார், அந்த தோண்டி அந்த மண்பிடி எடுத்து என்னுடைய கையிலே பொத்தி துறந்தேன், என்னுடைய முழு கையுமே கஸ்தூரியாக இருந்தது. அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, இதுதான் உலகத்தில் சாதனை. இந்த மேலான இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்குள்ள வந்தது 31வது வயதில, 31ல இஸ்லாத்துக்கு வந்தாரு, 37ல மௌத்தானாரு. வாழ்ந்தது 6 வருடங்கள் தான். இவருடைய மௌத்துக்கு அல்லாஹ் அர்ஷ் நடுங்குது. மலக்குமார் வாராங்க, முழு கபரும் கஸ்தூரியால நிரப்பப்படுகிறது.
அன்பானவர்களே, இதைத்தான் நான் நீங்களும் ஆசை வைக்க வேண்டும். ஏன் உங்களோட மறுமையுடைய பயணம் சிறப்பாக வேண்டும். அன்று கேள்விப்படுகிறோம், ஹதீப் மிம்பர்ல ஹுதுபா ஓதுகிறார். ஓதி முடிந்த மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து சொல்லுகிறார். அதே நிலைமையில அல்லாஹ் அவருடைய ரூஹ் எடுக்கிறான் என்றா எவ்வளவு பெரிய பாக்கியம். உலகத்தில் ஒரு சங்கையானிடம் இருக்கும் என்றா அது அல்லாஹுடைய மாளிகைகள் மட்டும்தான். அல்லாஹுடைய மாளிகையிலே சங்கையான ஒரு இடம் இருக்கும் என்றா அது இந்த மிம்பர் மேட மட்டும்தான். அதில் அல்லாஹ் ரூஹ் எடுக்கிறான் என்றா இதுதான் பாக்கியம், இதுதான் சாதனை. அன்பானவர்களே, அல்லாஹ் எங்களுடைய மறுமையுடைய பயணத்தை அப்படி ஆக்குவானாக. எனவே அன்பானவர்களே, ஈமானுடைய 2 பகுதிகள். முதலாவது அல்லாஹுடைய நம்பிக்கை, 2வது மறுமையுடைய நம்பிக்கை. இது வந்தாதான் எங்களுக்கு ரமலான் வேலை செய்யும். ரமலான்ல இன்பம் இருக்கும், தராவீஹ் இன்பமிக்கும். இந்த ஷஅபான் எவ்வளவு கண்ணியமான மாதம். நிறைய உலமாக்கள் அவங்களுடைய எல்லா துறைகளையும் நிறுத்தினார்கள். குர்ஆனில் ஈடுபட்டார்கள், இபாதத்தில் ஈடுபட்டார்கள். சங்கையான மாதம் வரக்கூடிய அன்பானவர்களே, ஷஅபானுடைய 15வது இரவு எவ்வளவு கண்ணியமானது. இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், விசேடமாக துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு இரவு தான் ஷஅபானுடைய 15வது நாள். எனவே வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்பானவர்கள் அன்றைய நாள் நோன்பு நோற்பது, அமல் இபாதத்தில் ஈடுபடுவது, இந்த இன்னொரு அமல்களில் ஈடுபடுவது, நாங்கள் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவோம். எனவே அந்த ரமலானையும் கண்ணியமான முறையில் நாங்கள் அடைந்து நல்ல அமல்கள் செய்து அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைவோம். அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் பொருந்திக்கோ. யா அல்லாஹ், உன்னோட பொருத்தம் மட்டும் தான் எங்களுக்கு வேணும். யா அல்லாஹ், நீ பொருந்திக்கொள்ளணும். யா அல்லாஹ், எங்களோட கடைசி நேரத்தை சிறப்பாக்கிடு. யா அல்லாஹ், எங்களோட இறுதி நேரத்தை சிறப்பாக்கிடு. யா அல்லாஹ், உலகத்தில் வாழும் காலத்தில் யா அல்லாஹ் நன்மைகளை செய்து யா அல்லாஹ் நல்லூர்களாக வாழ வேண்டும். யா அல்லாஹ், இந்த துனியாவுடைய வாழ்க்கையில யா அல்லாஹ் பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி செஞ்சு யா அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை தாயா அல்லாஹ். நல்ல அமல்கள் செய்து குடும்பத்தோட, மனைவி மக்கள், குழந்தைகளோட கண்குளிர்ச்சியான வாழ்க்கையை தாயா அல்லாஹ். எங்கள் அனைவரையும் பொருந்திக்கோ யா அல்லாஹ். இந்த மஹல்லாவை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். நல்லூர்கள் உருவாக்கிறியா அல்லாஹ். இந்த மண்ணுக்கு கைறுகளையும் பரக்கத்தையும் உருவாக்கிறியா அல்லாஹ். இந்த மஸ்ஜிதை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். மஸ்ஜிதுக்காக யாரெல்லாம் அன்றில் இன்று வரை கஷ்டப்படுகிறார்களோ அனைவரையும் ஏற்றுக்கோ யா அல்லாஹ். யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அந்த கபர்களை பிரகாசமாக்கிறீயா அல்லாஹ். மஸ்ஜிதுடைய எல்லா கஷ்டங்கள், பிரச்சனைகள் அனைத்தையும் சீராக்கியா அல்லாஹ். சுஃபீச்சத்தை இந்த மஹல்லால மலரச் செஞ்சிடியா அல்லாஹ். நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக, நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வாயாக. வாஹ்ர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.